வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவுக்கு வந்திருக்கிற நீங்க ஒரு அற்புதமான பயணத்துக்கு தயாராக இருங்க. இன்னைக்கு நாம பேச போறது உங்க வாழ்க்கைய மாற்றி அமைக்க போகுது. உலகத்துல வெற்றி பெறணும்னா பணமோ புகழோ மட்டும் போதாது. உங்களை பின்னாடி இழுக்கிற, உங்களை கீழே தள்ள பார்க்கிற விஷயங்களை எப்படி புறக்கணிக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். இத சொன்னவர் வேற யாரும் இல்ல, ஞானத்தோட மாஸ்டர் சாணக்கியர். அவரோட 8 புறக்கணிக்கும் கலைகளை இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் காத்திருக்கு. வாங்க சாணக்கியரின் அந்த 10 நீதிகள் என்னவென்று பார்ப்போம். நீதி 1, மனதின் விளையாட்டை புரிந்து கொள்ளுதல். நண்பர்களே, சாணக்கியர் சொல்ற முதல் கலை இதுதான். உங்க மனசு ஒரு பெரிய களம். இந்த களத்துல நடக்கிற போற முதல்ல புரிஞ்சுக்கணும். யாராவது உங்களை விமர்சிக்கும் போது, உங்களை கேலி பண்ணும்போது உங்க மனசு உடனே ஒரு எதிர்வினை உருவாக்கும். இப்படி பேசுறாங்க, இதுக்கு பதில் சொல்லணும்னு உங்களை தூண்டும். ஆனா சாணக்கியர் சொல்றார், மனசோட விளையாட்டை புரிஞ்சு அதை கட்டுப்படுத்து. ஒரு முறை சாணக்கியரை ஒரு அரசவையில அவமானப்படுத்த ஒரு அமைச்சர் முயற்சி பண்ணார். நீ ஒரு சாதாரண ஆசிரியர், உனக்கு அரசியல் தெரியாதுன்னு கேலி பண்ணினார். ஆனா சாணக்கியர் ஒரு வார்த்தையும் பேசல. மாறாக அவர் தன்னோட செயல்கள் மூலமா பதில் கொடுத்தார். அந்த அமைச்சரோட முழு அரசையும் தன்னோட ஞானத்தால் மாற்றி அவரை மௌனமாக்கினார். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கணும்? எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது, எல்லாரையும் கட்டுப்படுத்தவும் முடியாது. ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க ஐடியாவை பார்த்து இது வேலைக்கு ஆகாதுன்னு உங்க நண்பர்கள் கேலி பண்றாங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க நேரம் வீணாகும். மாறாக அவங்களோட விமர்சனத்தை புறக்கணிச்சு உங்க ஐடியாவை செயல்படுத்தி ஒரு வெற்றிகரமான நிறுவனமா மாத்தினா அது அவங்களுக்கு பதில் சொல்லும். சாணக்கியர் சொல்றாரு, ஒரு புத்திசாலி மற்றவங்களோட வார்த்தைகளுக்கு பதில் சொல்வதை விட தன்னோட செயல்களை மட்டுமே பேச விடுவான். இந்த முதல் நீதியை நடைமுறைப்படுத்த அடுத்த முறை யாராவது உங்களை விமர்சிக்கும் போது 10 வினாடிகள் மௌனமா இருங்க. ஒரு ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அவங்க வார்த்தைகளை உங்க மனசு எப்படி உணருதுன்னு கவனிங்க. பிறகு அந்த விமர்சனத்தை புறக்கணிச்சு உங்க இலக்கை நோக்கி முன்னேறுங்க. இந்த சின்ன பயிற்சி உங்களை ஒரு வலிமையான மனிதனாக மாற்றும். நீதி 2, காலம் பதில் சொல்லட்டும். நண்பர்களே, காலம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும். இந்த உலகத்துல உங்களை கேலி பண்ணவும், உங்களை கீழே இழுக்கவும், உங்களோட திறமையை கேள்வி கேட்கவும் நிறைய பேர் வருவாங்க. இந்த சமயத்துல உங்க மனசு உங்களை உடனடியாக பதில் சொல்ல சொல்லும். ஆனா சாணக்கியர் சொல்றார், வாய்மொழி பதில் உன்னோட நேரத்தை வீணாக்கும். உன்னோட செயல்கள் உனக்கு பதில் சொல்லட்டும். சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். மகத நாட்டு அரசர் தனநந்தர் சாணக்கியரை அவமானப்படுத்தி, நீ ஒரு சாதாரண ஆசிரியர், உனக்கு அரசியல் தெரியாதுன்னு கேலி பண்ணினார். அந்த நேரத்துல சாணக்கியர் ஒரு வார்த்தையும் பேசல. மாறாக அவர் மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்தார், நான் இந்த அரசையே மாற்றுவேன். அவர் தன்னோட மாணவனான சந்திரகுப்த மௌரியரை தயார் பண்ணி மகத நாட்டை வெற்றி கொண்டு ஒரு புது சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார். அந்த வெற்றி தனநந்தருக்கு மிகப்பெரிய பதிலடியா இருந்துச்சு. ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு கல்லூரி மாணவர். உங்க கனவு ஒரு பெரிய டெக் கம்பெனில வேலை பார்க்கணும். ஆனா உங்க நண்பர்கள் இது உன்னால முடியாதுன்னு கேலி பண்றாங்க. இப்போ நீங்க அவங்களுக்கு விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க நேரம் வீணாகும். மாறாக உங்க திறமையை மெருகேத்து கடினமா உழைச்சு அந்த கம்பெனில வேலை வாங்கினா அது அவங்களுக்கு பதிலடியா இருக்கும். சாணக்கியர் சொல்றாரு, வெற்றி என்பது மௌனமான பதிலடி. இந்த நீதியை நடைமுறைப்படுத்த அடுத்த முறை யாராவது உங்களை கேலி பண்ணும்போது உங்க இலக்கை ஒரு காகிதத்துல எழுதுங்க. அந்த இலக்கை அடைய ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்டெப்பை தொடருங்க. ஒரு நாள் உங்க வெற்றி அவங்களுக்கு பதில் சொல்லும். நீதி 3, வேண்டாம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுதல். நண்பர்களே, 3வது நீதி ஒரு சக்தி வாய்ந்த கலை. வேண்டாம்னு சொல்ல கத்துக்கோங்க. இந்த உலகத்துல நாம எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கணும்னு நினைக்கிறோம். நண்பர்கள், குடும்பம், சக பணியாளர்கள் எல்லாருக்கும் ஓகேன்னு சொல்லி நம்ம நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குறோம். ஆனா சாணக்கியர் சொல்றார், அளவுக்கு அதிகமா நல்லவனா இருக்காதே, அது ஆபத்து. சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். ஒரு அரசர் சாணக்கியரை அழைச்சு அரசவையில எல்லா வேலைகளையும் செய்ய சொன்னார். ஆனா சாணக்கியர் தெளிவா சொன்னாரு, நான் என்னோட முக்கியமான இலக்குகளுக்கு மட்டுமே நேரம் செலவிடுவேன். அவர் வேண்டாம்னு சொல்லி தன்னோட எல்லைகளை அமைச்சார். இதனால அவர் தன்னோட முழு ஆற்றலையும் சந்திரகுப்த மௌரியரை உருவாக்குறதுக்கும் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கிறதுக்கும் செலவிட்டார். ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு ஃப்ரீலான்சர். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. ஆனா அது உங்களோட இலக்குகளுக்கு பொருந்தாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதை எடுத்துக்கோ, பணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. இப்போ நீங்க வேண்டாம்னு சொல்ல கத்துக்கலைனா உங்க நேரத்தை வீணாக்குவீங்க.
மாறாக உங்க இலக்குகளுக்கு பொருந்தாத விஷயங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி உங்க ஆற்றலை சரியான இடத்துல செலவிடுங்க. சாணக்கியர் சொல்றாரு, ஒரு புத்திசாலி தன்னோட ஆற்றலை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிட மாட்டான். இந்த நீதியை நடைமுறைப்படுத்த அடுத்த முறை யாராவது உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும்போது 5 நிமிஷம் யோசிங்க. இது என்னோட இலக்குக்கு உதவுமான்னு கேளுங்க. உதவாதுன்னா மரியாதையா வேண்டாம்னு சொல்லுங்க. இது உங்களோட தன்னம்பிக்கையை வளர்க்கும். நீதி 4, விடுவிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்ளுதல். நண்பர்களே, 4வது நீதி, விடுவிக்கவும் மறக்கவும் கத்துக்கோங்க. ஒரு விமானம் மேல பறக்கணும்னா அதோட எடை குறைவா இருக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில உயரமான இடத்துக்கு போகணும்னா கடந்த கால சுமைகள், கவலைகள், மற்றவங்க சொன்ன எதிர்மறை வார்த்தைகள் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு போகணும். சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு உதாரணம். அவர் தன்னோட இளமை காலத்துல பல அவமானங்களை சந்திச்சார். ஆனா அவர் அந்த அவமானங்களை மனசுல வச்சுக்கல. மாறாக அவர் அவற்றை மறந்து தன்னோட இலக்கை நோக்கி முன்னேறினார். இதனாலதான் அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு உறவுல தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. அந்த உறவு முடிஞ்சதுக்கு நீங்களே உங்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ இந்த குற்ற உணர்ச்சியை விடவில்லைன்னா உங்க வாழ்க்கையில முன்னேற முடியாது. சாணக்கியர் சொல்றார், விடுதலையை உணரு, அப்பதான் உன்னோட இலக்கை நோக்கி வேகமா பறக்க முடியும். இந்த நீதியை நடைமுறைப்படுத்த ஒரு சின்ன பயிற்சி. ஒரு காகிதத்துல உங்களை பாதிக்கிற கடந்த கால நினைவுகளை எழுதுங்க. அப்பிறகு அந்த காகிதத்தை கிழிச்சு போடுங்க. இது உங்களுக்கு ஒரு மன விடுதலையை கொடுக்கும். விடுவிக்கவும் மறக்கவும் கத்துக்கோங்க. உங்க வாழ்க்கை இலகுவாகும். நீதி 5, உங்களை விளக்கிக் கொள்வதை நிறுத்துங்கள். நண்பர்களே, 5வது நீதி, உங்களை விளக்கிக் கொள்வதை நிறுத்துங்க. நீங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க, ஏன் இப்படி நடந்துகிட்டீங்கன்னு எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்காதீங்க. அது உங்க மன ஆற்றலை வீணாக்கும். சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். ஒரு முறை அவர் ஒரு முடிவு எடுத்தார். அதை பலர் கேள்வி கேட்டாங்க. ஆனா சாணக்கியர் யாருக்கும் விளக்கம் கொடுக்கல. மாறாக அவர் தன்னோட செயல்கள் மூலமா அந்த முடிவு சரின்னு நிரூபிச்சார். ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு வேலையை விட்டுட்டு புது கேரியரை ஆரம்பிக்க முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆனா உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் ஏன் இந்த முடிவை எடுத்துன்னு கேள்வி கேட்கறாங்க. இப்போ நீங்க எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சா உங்க ஆற்றல் வீணாகும். சாணக்கியர் சொல்றார், மௌனமாயிரு, அது பலம். மௌனம் 1000 வார்த்தைகளுக்கு சமம். இந்த நீதியை நடைமுறைப்படுத்த அடுத்த முறை யாராவது உங்க முடிவை கேள்வி கேட்டா ஒரு புன்னகையோட மௌனமா இருங்க. உங்க செயல்கள் உங்களுக்கு பதில் சொல்லட்டும். நீதி 6, இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள். நண்பர்களே, 6வது நீதி, இலக்குகளில் கவனம் செலுத்துங்க. ஒரு மிகப்பெரிய இலக்கு இருக்கு, ஆனா சின்ன சின்ன விஷயங்களால கவனம் சிதறுதா? சாணக்கியர் சொல்றார், பெரிய இலக்கை நோக்கிய பயணத்துல சின்ன சின்ன சவால்கள் வரத்தான் செய்யும். அதை புறக்கணிக்கணும். சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு உதாரணம். அவர் சந்திரகுப்த மௌரியரை ஒரு பெரிய அரசராக உருவாக்க முடிவு பண்ணார். ஆனா பல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா சாணக்கியர் அந்த பிரச்சனைகளை புறக்கணிச்சு இலக்கை மட்டும் பார்த்தார். இதனாலதான் அவர் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடிஞ்சது. ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு தேர்வுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சமூக வலைதளங்கள்ல வர்ற மீம்ஸ், நண்பர்களோட பேச்சு, இவையெல்லாம் உங்க கவனத்தை சிதறடிக்குது. இப்போ இந்த சின்ன விஷயங்களை புறக்கணிச்சு உங்க தேர்வு இலக்கை மட்டும் பாருங்க. சாணக்கியர் சொல்றார், எறும்பு மாதிரி சின்ன விஷயங்களுக்கு பயப்படாம யானை மாதிரி உங்க இலக்கை நோக்கி போங்க. இந்த நீதியை நடைமுறைப்படுத்த ஒரு சின்ன பயிற்சி. உங்க இலக்கை ஒரு காகிதத்துல எழுதுங்க. ஒவ்வொரு நாளும் அந்த இலக்கை நோக்கி ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க. சின்ன விஷயங்களை புறக்கணிங்க. உங்க இலக்கு உங்களை காத்திருக்கு. நீதி 7, கொஞ்சம் குறைவான அப்பாவித்தனத்துடன் இருங்கள். நண்பர்களே, 7வது நீதி, கொஞ்சம் குறைவான அப்பாவித்தனத்துடன் இருங்க. இந்த உலகத்துல ரொம்ப அப்பாவித்தனமா இருக்கிறது உங்களை சுரண்டுறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். சாணக்கியர் சொல்றாரு, சில நேரங்கள்ல புத்திசாலித்தனமாக செயல்படுங்க. சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம். ஒரு முறை ஒரு எதிரி அவரை ஏமாத்த முயற்சி பண்ணாரு. ஆனா சாணக்கியர் அவரோட அப்பாவித்தனத்தை காட்டிக்காம புத்திசாலித்தனமா ஒரு திட்டம் வகுத்து அந்த எதிரியை தோற்கடிச்சார். ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பார்ட்னர் உங்களை ஏமாத்த முயற்சி பண்றாரு. இப்போ நீங்க ரொம்ப அப்பாவித்தனமா இருந்தா உங்களை சுரண்டுவாங்க. சாணக்கியர் சொல்றாரு, தேவைப்பட்டால் கொஞ்சம் வலிமையாகவும் ஆழமான ஞானத்துடனும் இருங்க. இந்த நீதியை நடைமுறைப்படுத்த அடுத்த முறை யாராவது உங்களை ஏமாத்த முயற்சி பண்ணா அவங்க நோக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. புத்திசாலித்தனமா முடிவு எடுங்க. இது உங்களை பாதுகாக்கும். நீதி 8, மற்றவங்க என்ன சொல்கிறார்கள் என்பதை புறக்கணிக்கவும். நண்பர்களே, கடைசி நீதி, மற்றவர்கள் என்ன சொல்றாங்க என்கிறத புறக்கணிங்க. உங்களை பத்தி பல பேர் பலவிதமா பேசுவாங்க. அவங்க எதுக்கு பேசுறாங்க?
உங்க பலவீனத்தை தேடி உங்களை வீழ்த்த பார்க்கறாங்க. சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு உதாரணம். அவர் ஒரு பெரிய திட்டம் வகுக்கும் போது பலர் அவரை கேலி பண்ணாங்க. ஆனா சாணக்கியர் அவங்களோட வார்த்தைகளை புறக்கணிச்சு தன்னோட இலக்கை அடைஞ்சார். ஒரு நவீன உதாரணம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா சிலர் உங்க வீடியோவை பார்த்து இது சரியில்லை, இதுல எந்த பயனும் இல்லைன்னு கமெண்ட்ஸ் போடுறாங்க. இப்போ அவங்க வார்த்தைகளை மனசுல வச்சுக்கிட்டா உங்க உற்சாகம் குறையும். சாணக்கியர் சொல்றார், அவங்கள புறக்கணிங்க, உங்க வேலையை தொடருங்க. இந்த நீதியை நடைமுறைப்படுத்த அடுத்த முறை யாராவது உங்களை விமர்சிக்கும் போது அவங்க வார்த்தைகளை ஒரு காகிதத்தில் எழுதுங்க. பிறகு அந்த காகிதத்தை கசக்கி தூக்கி எறிங்க. உங்க இலக்கை நோக்கி முன்னேறுங்க. நாளடைவில் அவங்க உங்களை பேசுவதை நிறுத்திடுவாங்க. முடிவுரை. நண்பர்களே, சாணக்கியரோட இந்த 8 புறக்கணிக்கும் கலைகளை புரிஞ்சு உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. புறக்கணிப்பது ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு பாதுகாப்பு கவசம், ஒரு வெற்றி ரகசியம். இந்த உலகத்துல உங்களை கீழே இழுக்க பலர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனா இந்த 8 கலைகளை மனப்பாடம் பண்ணி உங்க இலக்கை நோக்கி முன்னேறுங்க. இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு எந்த நீதி ரொம்ப பிடிச்சிருக்கு? எந்த நீதியை நீங்க உடனே உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த போறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது அவங்களோட வாழ்க்கையையும் மாத்தலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னும் இப்படி பல அற்புதமான வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. வாழ்க்கையை வெல்லுங்க, வெற்றி உங்களோடது.